ஒடிஷா ரயில் விபத்துல 275 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு ஒடிஷா மாநில அரசால அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 190 பேரை அடையாளம் காணும் பணி இப்பவும் நடைபெற்று வரதா சொல்றாங்களே. ஆமா வேதவள்ளி, அங்க பாத்தீங்கன்னா கடுமையான இடிபாடுகளுக்கு இருந்து அந்த உடலை மீட்கும் போது அது கடுமையா சிதைஞ்சிருந்தது இல்லையா, அதனால அதுல அடையாளம் காணுறதுல ரொம்ப சிரமம் இருக்கு. அங்க வரக்கூடிய அந்த உறவினர்கள் அங்க அவங்க அழுத காட்சி இருக்கு இல்லையா, அது ரொம்ப நெஞ்சை உழுக்கும் விதமா இருக்கு. அது தொடர்பான செய்தி பார்க்கலாம். கோரமண்டல் கோர விபத்திலிருந்து பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் மீளவில்லை. காயங்களுடன் உயிர் தப்பியவர்கள் ஒருபுறம் என்றால், மறுபுறம் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள். மோதிய வேகத்தில் இரும்பாலான ரயில் பெட்டிகளே சிதைந்து போய் கிடக்கும் நிலையில் மனிதர்கள் எம்மாத்திரம். இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்டு பாலாசோரில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் உடல்களை பார்க்க முடியவில்லை. கையின்றி காலின்றி இன்னும் சொற்களில் விவரிக்க முடியாத நிலையில் உள்ள உடல்களை அதற்குரியவரின் உறவினர்கள் கண்டால் அந்த பெருந்துயரை எப்படி சொல்வது? எனினும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களைப் போலவே நமக்கும் வேறு வழியில்லை. ரயில் விபத்தில் 275 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது வரை 88 பேரது உடல்கள் மட்டுமே அடையாளம் காணப்பட்டுள்ளன. எஞ்சியவற்றை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருகிறது. அதற்காக உயிரிழந்தவர்களின் முகத்தை மட்டும் புகைப்படம் எடுத்து மேசைகளில் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். தங்கள் தாய், தந்தை, பிள்ளை, சகோதரன் என உயிரோடும் உணர்வோடும் கலந்த உறவுகளின் உடலை அடையாளம் காண்பதற்காக அங்கு வரும் பலர் அந்த புகைப்படங்களை பார்த்து கதறுகின்றனர். இதில் கொடுமை என்னவென்றால், பெரும்பாலான உடல்கள் அடையாளம் காணும் நிலையிலேயே இல்லை. முன்பதிவற்ற பெட்டியில் பயணித்ததால் அவர்களது பெயர் உள்ளிட்ட விவரங்களும் இல்லை. என்ன செய்வது என தெரியாமல் தவித்து நிற்கின்றனர் உறவினர்கள். புதிய தலைமுறைக்காக மதன் மற்றும் ஸ்டாலின்.